இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதில், பேசுவதில், ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருவதில் மகிழ்ச்சி. இந்த வாரத்தில் ஹவு டு கெட் பேக் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ், தோல்வியிலிருந்து மீண்டு எழும்புவது எப்படி அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழாக தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கை ஒருபோதும் தோல்வியில் இராதபடி ஜெயங்கொடுக்கிற எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தோல்விகரமானதாக பார்த்து கொண்டிருந்தோம், அனுபவித்து கொண்டிருந்தாலும் கூட எங்களுடைய ஆவிக்குள்ளாக ஒரு நிச்சயம் எங்களுக்கு இருக்கிறது. தேவன் எங்களை வெற்றியாளர்களாக பார்க்கிறார், தேவன் எங்களை ஜெயங்கொள்ள செய்கிறார் என்பதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அதற்கான வெளிச்சம் எங்களுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஒரு முறை பிசாசு அவனுடைய பொருட்கள் எல்லாம் விற்பனைக்கு வைத்தானா. கதை தானே. ஸோ விற்பனைக்கு வைக்கும்போது எல்லா பொருளையும் ஒரு டேபிள் மாதிரி போட்டு அதில் வெறுப்பு, கோபம், கசப்பு, சண்டை, துக்கம், கவலை, இது மாதிரி எல்லா ஆயுதங்களையும் வரிசையாக பரப்பி வச்சுருக்கிறான். அந்த ஆயுதங்களுடைய பேரும் அந்த ஆயுதங்களுடைய விலையும் அதில் குறிக்கப்பட்டிருக்குது. ஒரு ஆள் அதை பார்த்துக்கிட்டே வந்தாராம். பார்த்துட்டே வந்தால் ஒரு இடத்துல ஒரு ஆயுதம் இருக்குது. அந்த ஆயுதம் ரொம்ப பழமையானதாக, ரொம்ப யூஸ் பண்ணப்பட்டதாக இருக்குது. ஆனால் அதுக்கு பேர் போடப்படலை, ஆனால் விலை போடப்பட்டிருந்தது. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்கு, ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஸோ அதை குறித்து பிசாசுகிட்ட கேட்கலாம் அப்படின்னு அந்த ஆள் போய் கேட்டிருக்கிறார். ஏன்பா, எல்லாத்துலேயும் பேர் போட்டிருக்கிற, அதில் பேர் போடலை, ஆனால் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப யூஸ் பண்ணதாக வேற இருக்குது, அது என்ன ஆயுதம் அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவன் சொன்னானா, அது சீக்ரெட் வெப்பனு, அதனால தான் அது பேர் போடலை, ரொம்ப விலை வேற ஜாஸ்தி, ஏன்னா அது ஒரு முறை கூட ஃபெயில் ஆனதே கிடையாது, அதிகமான பேர்கிட்ட நான் உபயோகப்படுத்துகினேன் ஆயுதம் இது. வேற எந்த ஆயுதங்கள் தோற்று போகும்போது கூட இந்த ஆயுதம் ஜெயிச்சிரும். நிறைய பேருடைய வெற்றியை நான் பறித்திருக்கிறது இது மூலமாக தான் அப்படின்னு சொன்னானா. சரிப்பா, அந்த ஆயுதத்தினுடைய பேரை சொல்லு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் டிஸ்கரேஜ்மெண்ட், சோர்வு என்று சொன்னானா. நிறைய பேருடைய வாழ்வில் வெற்றிக்கு மிக அருகில தான் அவர்கள் சோர்ந்து போகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் முயற்சித்திருந்தா, இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சிருந்தா, இன்னும் கொஞ்சம் வேலைகள் செய்திருந்தா வெற்றியை அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாததுனால இனிமேல் ஜெயிக்க மாட்டோம் போல் இருக்குது அப்படின்னு விட்டுடுறாங்க. என்னுடைய ஆரம்ப நாட்களில் நான் இந்த ஊழியத்தெல்லாம் செய்ய ஆரம்பித்த அந்த நாட்களில் ஒரு முறை இது மாதிரி நானும் ஒரு சூழலில் கடந்து போன ஒரு நாட்கள் இருந்தது. ரொம்ப சோர்ந்து போய் எதுக்கு இதெல்லாம், நம்ம பேசாமல் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அப்படி இருந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு யோசனை வரும்ல. அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் இரவு எனக்கு ஒரு சொப்பனம். நான் ஒரு பெரிய மலையை, ஒரு மிஷின் மாதிரி, ஒரு ட்ரில் மிஷின் மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு பெரிய மிஷின், அதை வச்சு குறைஞ்சிட்டே போகிறேன். அதை வச்சு அதை தோண்டிகிட்டே போகும்போது ஒரு கட்டத்தில் என் மேலெல்லாம் பயங்கரமாக அந்த தூசி, அந்த மலையை குறைந்ததுனால உண்டாகிற அந்த புழுதி, அதெல்லாம் என் மேலே இருக்குது. கண், மூக்கு எல்லாம் அப்படியே நிறைஞ்சு போய் இருக்குது. அந்த நேரத்தில் நான் சோர்ந்து போய், இனிமே இதை எவ்வளோ நாளாக உடைச்சாச்சு, இனிமேல் நான் உடைக்கிறது, இது உடைக்கவும் முடியாது போல் இருக்குது அப்படின்னு அந்த மிஷினை கீழே வச்சுட்டு நான் சோர்ந்து போகும்போது ஒருத்தர் என்னை கூட்டு போனார் வெளியே. அந்த மலையை விட்டு வெளியே மலை மேலே கூட்டு போய் அந்த மலைக்கு அந்த பக்கம் காண்பித்தா பயங்கர பசுமையான இடம், ரொம்ப ஒரு ரிச் பிளேஸ் மாதிரி இருக்குது, ரொம்ப பசுமையான ஒரு இடம் மாதிரி இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இன்னும் நீ உடைக்க வேண்டியது இவ்வளவு தான், இன்னும் நீ உடைக்க வேண்டியது இவ்வளவு தான், இவ்வளோத்தையும் நீ உடைச்சிட்டேன்னு சொல்லி சொன்னால் இந்த இடமெல்லாம் உனக்கு, இல்லைன்னா இவ்வளவு நேரம் நீ செஞ்சதும் உனக்கு வீணு தானே, இவ்வளவு நாள் இவ்வளவு நேரம் செஞ்சதும் உனக்கு வீணு,
இவ்வளவுதான் இருக்குது, இன்னும் இது தெரியாதனால தான் நீ சோர்ந்து போயிட்ட அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஸோ அதை உடைச்சிட்டனா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு முறை சோர்ந்து போகும்போதும் இந்த சொப்பனை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். இன்னும் உடைக்க வேண்டியது இவ்வளவுதான் அப்படின்னு நினச்சிப்பேன் நான். இன்னும் உடைக்க வேண்டியது இவ்வளவுதான். இது பல முறை யோசித்துருக்கிறேன் நான். இந்த சோர்வு நம்மளை மேற்கொள்ள விட்டுட்டோம்னா இவ்வளவு நாள் நம்ம பட்ட பாடுகள் கூட வீணா போயிடுது. இன்னும் எவ்வளவு தூரம் நமக்கு தெரியாது, ஆனால் இன்னும் இவ்வளவுதான் அப்படின்னு யோசித்துக்கிட்டு எவ்வளவு தூரம் வேணால் பயணம் பண்ணிடலாம். இல்லைனா எவ்வளவு தூரத்துக்கு வந்தோமோ அதே அளவு தூரம் மறுபடியும் நம்ம பயணம் பண்ணாதான் நம்ம புறப்பட்ட இடத்துக்கு வந்து சேர முடியும் இல்லையா? துக்கமும் மகிழ்ச்சியும் கூட அப்படிதான். ஒரு துக்கம்ன்றது சாதாரணமாக வந்துடுறது இல்லை, அதுக்கு நம்ம வேலை செய்கிறோம். ஏதோ ஒரு எண்ணங்கள், அதை உட்காந்து யோசிக்கிறது, நாடிக்குள்ளே கை வச்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் ஒரு எமோஷன்ஸை கிரியேட் பண்ணி தான் துக்கப்படுறோம். துக்கப்படுறதுக்கு எவ்வளோ வேலையை ஒருத்தர் செய்கிறாரோ அதே அளவு வேலையை செஞ்சால் மகிழ்ச்சியும் அடைய முடியும். ரெண்டுக்கும் ஒர்க்கு ஒரே மாதிரி தான். நம்ம சாதாரணமாக அதுவாக துக்கம் வந்துடுது, மகிழ்ச்சிக்கு தான் நம்ம வேலை செய்யணுன்றது கிடையாது. எந்த அளவு துக்கப்படுறதுக்கு வேலை செய்கிறோமோ அதே அளவு வேலை செஞ்சோம்னா மகிழ்ச்சியையும் அடைய முடியும் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார். ஸோ இன்னைக்கு இந்த 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் தாவீது எல்லாவற்றையும் இழக்கிற ஒரு சூழ்நிலையும் மறுபடியும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற ஒரு சூழ்நிலையும் குறித்த ஒரு சம்பவம் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 30வது அதிகாரம். அந்த அதிகாரத்திலிருந்து சில விஷயங்களை தோல்விகரமான ஒரு சூழல்ல எப்படி மறுபடியும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து தான் நம்ம பேச போறோம். இந்த பேக் ஸ்டோரி என்னன்னு சொல்லி சொன்னா, தாவீது சவுலால விரட்டப்பட்டு சரி இனிமே சவுல் நம்மளை கொல்லாம விட மாட்டார்ன்ற ஒரு சூழல் வரும்பொழுது, எந்த பெலிஸ்தியரை கொன்றதுனால இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சதோ கோலியாத் என்ற பெலிஸ்தியனை இவர் கொன்னுறாரு இல்லையா? அந்த பெலிஸ்தியர்களுடைய ராஜா கிட்ட போய் அடைக்கலம் கட்டுறாரு. அதனாலதான் அந்த பாட்டே பாடினாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000ன்னு. அந்த நேரத்தில் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் அதை நீங்கள் பார்க்கலாம். அதை நம்ம சவுல் கேட்டுட்டு அவருக்கு பொறாமை வந்துடுது. அதுலேருந்து தான் தாவீதை கொலை செய்ய பார்க்கிறாரு. அப்போ அந்த பெலிஸ்தியருடைய ராஜா ஆக்கீஸ் என்கிற ஒரு இடத்துல போய் இவர் இருக்கிறார். சில காலங்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 1 வருஷம் 6 மாதமோ என்னமோ, 1 வருஷம் 4 மாதமோ என்னமோ, அந்த காலகட்டத்துக்கு பிறகு அவங்க மறுபடியும் இஸ்ரவேலோட கூட சண்டை போட போறாங்க. தாவீதும் கூட போறார். தாவீதோட மனசுல என்ன இருக்குதுன்னா, இஸ்ரவேலர்களுக்கு தீமை வர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போறாரு. ஆனா இந்த பெலிஸ்தியருடைய ராஜா கிட்ட என்ன மாதிரியான ஒரு படத்தை காமிச்சிருக்கிறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களாம் என்னை வெறுத்துட்டாங்க, நான் அடிக்கடி போய் இஸ்ரவேலில் சண்டை போட்டு கொள்ளையடிச்சிட்டு வந்ததுனால ஜனங்களாம் என்னை வெறுத்துட்டாங்க, இப்போ நான் ஃபுல்லாக உங்கள் பக்கம்தான் அப்படின்ற மாதிரி ராஜாவுடைய மனதில் ஒரு படத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் அந்த தளபதிகளாம் ரொம்ப உஷாராக என்ன பண்ணுறாங்க, தாவீது இங்கே இருக்கக்கூடாது, அவன் திரும்பி போட்டோம், அவன் நமக்கு சரி வர மாட்டான் அப்படின்னு சொன்னோடனே அந்த ராஜா தாவீதுகிட்ட பேசுகிறாரு, எப்பா எனக்கு உன்னை தெரியும், நீ ரொம்ப நல்லவன் தான், ஆனால் என் தளபதிகள்லாம் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, அதனால் நீ திரும்பி போயிடுனோடனே தாவீதும் அவனோடு கூட இருந்த மக்களும் திரும்பி போகிறாங்க. எங்கே திரும்பி போகிறாங்கன்னா ஜிக்லாக் அப்படிங்கிற பகுதிக்கு. இந்த ஜிக்லாக் அப்படிங்கிறது இந்த பெலிஸ்திய ராஜா தாவீதினுடைய குடும்பமும் அவனை சேர்ந்தவர்களும் வாழ்வதற்காக ஒதுக்கி கொடுத்த ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் தாவீது திரும்ப போகிறான். திரும்ப போகும்போது என்ன நடக்குதுன்னா, இது வரைக்கும் அவன் இஸ்ரவேலர்கிட்ட தான் கொள்ளையடிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் யார்கிட்ட கொள்ளையடிச்சிருப்பான்னா அமலேக்கிட்ட கொள்ளையடிச்சிருப்பான். ஸோ இவங்கெல்லாம் புறப்பட்டு போயிட்டாங்கன்றதை கேள்விப்பட்டு அமலேக்கியர் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த அமலேக்கியர்கள் எல்லாத்தையும் எரிச்சு போட்டுடுறாங்க. தாவீதுடைய மனைவி, பிள்ளைங்க, அவர் கூட இருந்த சோல்ஜர்ஸுடைய குடும்பத்தார் எல்லாரையும் கொண்டு போயிட்டாங்க. காலியாக கிடக்குது கிராமம், அந்த பட்டணம். திரும்பி வர்றான். திரும்பி பார்த்தா அங்கே புகை வருது, எல்லாம் எரிஞ்சு கிடக்குது. அந்த நேரத்தில் தாவீது என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணா அப்படின்றது தான். பெரிய ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்றும் கிடையாது, ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது அதுக்குள்ளாக. நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில படிகளில் அதில் இருக்குது. முதலாவது 4வது வசனம் வாசிக்கிறேன்.
அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலமில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். முதல்ல அவங்க பயங்கரமா அழுறாங்க. ஸோ ஃபெயிலியர் வரும்போது அழுறது தப்பு கிடையாது. ஃபெயிலியர் வரும்பொழுது அதை ஃபெயிலியர்னு ரெகக்னைஸ் பண்றது தப்பு கிடையாது. அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நான் தோத்து போயிட்டேன், இந்த இடத்துல நான் ஏமாந்துட்டேன், இந்த இடத்துல நான் வேற மாதிரி செஞ்சிருக்கலாம் அப்படின்றத அக்செப்ட் பண்ணணும். பிரச்சனை என்ன, அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. பலன் போகிற வரைக்கும் அழுதுட்டாங்க, இனி அழுறதுக்கு பலன் இல்லைன்ற வரைக்கும் அழுதுட்டாங்க. சில பேர் அதுக்கப்புறமா அழும்போது தான் திரும்பி ரீபவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு, திரும்ப எழும்ப முடியாத அளவுக்கு நம்ம படுத்துக்கிறோம். அவ்வளவுதான், சோர்ந்து போயிடுறோம். சோர்வு என்பதும் தோல்வி என்பதும் எல்லாருக்கும் வரக்கூடியது. ஆனா திரும்ப யார் உடனே குயிக்கா எழுந்துக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயத்தை நோக்கி போறாங்க. அவ்வளவுதான், இனி என் கதை முடிஞ்சிருச்சுன்னு தாவீது நினைக்கல. அவங்க அழுதது உண்மை, அவங்க தோல்வியை ஏற்றுக்கொண்டது உண்மை. அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்கிற முதற்படியிலேயே நாம் நின்று விடக்கூடாது. இனிமே எனக்கு இது வராது, நான் ஒரு தோல்வியாளன். நிறைய நேரத்தில் நம்ம தோற்று போகிறத நம்மளோடு கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். நான் ஒரு விஷயத்தில் தோற்று போனதுனால நான் தோல்வியாளன் கிடையாது. அது ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இந்த காரியத்தில் இன்றைக்கு நான் தோற்று போனேன், அவ்வளவுதான். என்றைக்குமே அது என்னுடைய நிரந்தரமான நிலை கிடையாது. நான் எல்லாவற்றையும் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பிக் கொள்ள முடியும் என்கிற அந்த எண்ணம் எப்போ வராம போயிடும்னு சொல்லி சொன்னா, நான் கண்ணீரால நிறைஞ்சிருக்கும் பொழுது, இனி என்ன செய்யணும்னே யோசிக்காத போது, இதோட என் வாழ்க்கைக்கு முடிவு வந்துருச்சுன்னு நான் நினைக்கும் போது, நான் அப்பதான் தோல்வியாளனாக மாறுகிறேன். முக்கியமா ஒருத்தர் சொன்னாரு, ஒரு மனுஷன் எத்தனை முறை தோல்வி அடைஞ்சாலுமே அவன் தோல்வியாளர் கிடையாது, எப்போ தன்னுடைய தோல்விக்கு மற்றவர்கள் மேல் பழி சொல்லுகிறானோ அப்பதான் அவன் தோல்வியாளனாகவே மாறுகிறான். ஸோ இதான் ரெண்டாவது ஸ்டெப்பு. ஒரு தலைவனுக்கும் அல்லது வெற்றியாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? தலைவன் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரண மக்கள் அவனை பின்தொடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பொழுதுமே தலைவன் மேல பழி சொல்வதற்கு ஆயத்தமா இருப்பாங்க. தலைவர்களை கல்லெறிவது என்பது மக்களுக்கு பிடிச்ச ஒரு செயல். நாம இதுக்கு காரணம் யோசிக்கவே மாட்டாங்க. பாருங்க, 5வது வசனத்துல 6வது வசனத்துல, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தின் நிமித்தம் மனக்லேசமானதினாலே அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்போ இந்த மனக்லேசம், இந்த துக்கம், இந்த சோர்வு என்ன உண்டாக்கும் சொல்லி சொன்னா, மற்றவர்கள் மேல பழி சொல்ல தூண்டும். ஏன் மற்றவர்கள் மேல பழி சொல்றோம்னு சொல்லி சொன்னா, அந்த தோல்வியினால் உண்டாகிற பாரம் இருக்கு இல்லையா, அதை தாங்கிக் கொள்வதற்கு இது ஒரு வழியாக நம்ம பயன்படுத்துவோம். ஒரு பேரபிளா இந்த தோல்வியினுடைய துன்பம் நம்மளால ஒரு அளவுக்கு தாங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கணும்னு சொல்லி சொன்னா, அதை மற்றவர்களோட ஷேர் பண்ண பார்க்கிறோம். அதுதான் பிளேம். இந்த தோல்விக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, நீயும் காரணம் அப்படின்னு சொல்லும்போது, இது முழுசையும் நான் தாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை நான் கொஞ்சம் உன்னோட கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் பிளேம். ஆனா அப்படி பகிர்ந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, நம்முடைய வெற்றிக்கான விஷயத்தையும் மற்றவர்களிடத்துல விட்டு விடுகிறோம், நாம அதற்கான பொறுப்பை எடுக்காம போயிடும்போது. ஸோ லீடர்ஷிப் அப்படிங்கிறதே, ஒரு சக்சஸ் மேன் அப்படிங்கிறதே அவனுடைய தோல்வி என்பதை ஏற்றுக்கொள்கிறான், அதற்கான பொறுப்பும் அவன்தான் என்பதை ஏற்றுக்கொள்கிறான். அதாவது இந்த வார்த்தை தப்பா புரிஞ்சுக்கூடாது. தோல்விக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி உங்களை சுய பரிதாபத்துக்குள்ள போகிறத பத்தி நான் பேசல. நான் தான் காரணம்னு சொல்லி உங்களை ஒரு குற்றவாளியை போல, உங்களை ஒரு ஒன்றுக்கும் உதவாதவர்கள் போல யோசிக்கிறதுக்காக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க சொல்ல. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொன்னா the ability to response. நான் அதை பொறுப்பு எடுத்துக்கொள்கிறேன்னா, இனி நடக்க போகிற, இனி இப்ப நடந்தவைகளுக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்வது அங்கே உட்கார்ந்து விடுவதற்காக அல்ல. அது சுய பச்சாதாபம், சுய பரிதாபம். அதனால நம்ம அழிஞ்சு போவோமே தவிர திரும்ப வெற்றி பெறவே மாட்டோம். ஆனா இதற்கான ரெஸ்பான்ஸ கொடுக்கறதுக்கான எபிலிட்டி எனக்கு இருக்குது. நான் தோல்வி அடைந்திருக்கிறேன் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன?
இதிலிருந்து இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கான திறன் எனக்கு இருக்கிறது, அதற்கான பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன். தோல்விக்கான பொறுப்பெடுப்பது என்பது இதிலிருந்து இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கான திறன் எனக்குள்ளாக இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்வது. அதுதான் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது மற்றவர்களிடத்திலிருந்து நம்மளை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும். நாம பழி சொல்ல போகிறோமா, காரணங்களை சொல்லிட்டு இருக்க போறோமா, விவாதித்து கொண்டிருக்க போறோமா? தாவீது எல்லாரும் காரணம் சொல்லும் போது, ஏன் நீங்க எல்லாம் என் கூட வந்தீங்க, இதுக்கு நான் தான் காரணமா, நீங்க எல்லாம் காரணம் கிடையாதான்னு திரும்ப பழி சொல்லலாம். அதுதான் பொதுவாக நடக்கும். நான் ஒருத்தரை பழி சொல்லும் போது உடனே அவரு என் மேல பழி சொல்லுவார். நான் அவர் மேல குற்றம் சொல்லும் போது, நியாயம் தீர்க்காதிருங்கள், நியாயம் தீர்த்தால் நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற ஓட்டையெல்லாம் கண்டுபிடிச்சு நான் பேசணும்னு சொல்லி சொன்னா, அவர் என் ஓட்டையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்ணை விரிச்சு வச்சுக்க போறாரு. அப்படிதானே? அப்போ பிளேமால தீர்க்கிறது சாதாரண ஜனங்க நடந்து கொள்கிற முறை. ஆனா வெற்றி பெறுகிறவர்கள், ஒரு கூட்ட மக்களை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், ஒரு தொழிலை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், முன்பாக கூட்டத்துக்கு முன்பாக நிற்க விரும்புகிறவர்கள், மற்றவர்கள் பழி சொல்லும் பொழுது திரும்ப அவர்கள் மேல் பழி சொல்லாமல் இருப்பார்கள். இந்த பிளேம் கேம்னு சொல்லுவோம். நீ பந்தை ஏண்ட தூக்கி போட்டியா, நான் உங்கள்கிட்ட தூக்கி போடுறேன், நீ ஏண்ட தூக்கி போட்டியா, நான் உங்கள்கிட்ட தூக்கி போடுறேன், கடைசியில் யாருக்கிட்ட பந்து இருக்கும்போது விசில் வருதோ அவங்க அவுட்டு, அப்படிங்கிற அந்த கேமை நம்ம விளையாடக்கூடாது. நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொன்னதுனால அவங்க சொல்ற பழியெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி தான், நான் தப்பு அப்படின்னு மற்றவங்க சொன்னதெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு என்னை தோல்வியாளனாக காண்பிப்பதற்காக அல்ல. இவங்கெல்லாம் பழி சொல்லிட்டு இருக்கும்போது என் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குதுன்னா, இந்த இழந்து போனதை எப்படி திரும்ப பெற்றுக்கொள்கிறது, எப்படி மறுபடியும் இவருடைய நம்பிக்கையை பெறுவது, அதுலதான் மைண்ட் போகணும். அதான் தேர்ட் ஸ்டெப், முக்கியமான விஷயம். தாவீது 1 சாமுவேல் 30:6, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆங்கில வேதாந்தத்தில் வாசித்தீங்கன்னா பட்ன்ற வார்த்தை வரும். பட் டேவிட், தாவீதோ, இங்க வெறும் தாவீதுன்னு இருக்கு இல்லையா, அங்க தாவீதோ மற்றவர்களெல்லாம் பழி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, மற்றவர்களெல்லாம் மனக்லேசத்தினால நிறைந்திருக்கும் பொழுது, தாவீதோ கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எப்பொழுதுமே தோல்வியிலிருந்து நீங்க எழும்பணும்னா வெளியே இருந்து சப்போர்ட் எதிர்பார்க்க கூடாது. வெளியே இருந்து சப்போர்ட் வந்தா சந்தோஷம். ஆனா மேக்னெட்டிக் பீப்புள் ஆர் தேர் ஓன் ரிசோர்சஸ். அவர்கள் தங்களுக்குள்ளாக சக்தி நிறைந்தவர்களாக இருப்பாங்க. விழும்பொழுது யாராவது தூக்கி விட மாட்டாங்களான்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. தங்களை தாங்களே எப்படி எழுப்பிக் கொள்ளுகிறது என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். பாருங்க, இவன் பலத்துக்காக ஜெபம் பண்ணல, அந்த சப்போர்ட்டை கூட இவன் கேட்கல. அதை நல்லா புரிந்து கொள்ளணும். நாம இந்த ஜெபம்ன்றதை எப்படி பயன்படுத்துறோம்னா, கர்த்தாவே காப்பாத்தும், கர்த்தாவே பலப்படுத்தும் சொல்றோமா, அப்புறமும் நம்ம போய் சண்டை போடாத போது, அப்பமும் நம்ம போய் சோந்தரிக்காத போது என்ன சொல்றோம்னா, கர்த்தர் என்ன பலப்படுத்தல அப்படின்னு தேவன் மேல ஒரு பழியை சொல்வதற்காக இல்லையா, தேவன் தான் எனக்கு பலனை தரல அதனால நான் ஜெயிக்கலன்ற மாதிரி சொல்றோம். ஆனா இங்க தாவீது ஜெபிக்கவில்லை. தாவீது தேவனிடத்துல பலனை கேட்கல. ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, இப்ப நான் யுத்தத்துக்கு போனோம், என்னை பலப்படுத்துங்கன்னு கேட்கல. குறைஞ்சபட்சம் இந்த சம்பவத்துல அவன் என்ன சொல்றான், தன்னைத்தானே பலப்படுத்திக் கொள்ளுகிறான். கர்த்தருக்குள்ளாக, கர்த்தர் பலப்படுத்தல, கர்த்தருக்குள்ளாக நீங்க எப்படி வேணா பலப்படுத்திக்கலாம். தேவன் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவதன் மூலமா, பாசிட்டிவ் கன்ஃபெஷன் மூலமா, இதுவரைக்கும் நடந்த வெற்றிகள் எல்லாம் நினைச்சு பார்ப்பதன் மூலமாக, இதுவரைக்கும் கரடி அடிச்சோம், சிங்கத்தை அடிச்சோம், பிறகு டைரியில கோலியாத்தை அடிச்சது வேற எழுதி வச்சிருக்கிறோம், சவுலுகிட்ட இருந்து எப்படிலாம் தப்பணும், இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் என்னை நடத்த வல்லவராயிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு பழைய வெற்றிகள் எல்லாம் நினைச்சு பார்க்கலாம். ஏதாவது செய்து கர்த்தருக்குள் தன்னைத்தானே அவன் திடப்படுத்தி கொண்டான். strengthening himself in the Lord. இது நமக்கு தெரியணும். நம்மளை நாமளே கண்ணாடியில பார்த்து ஒரு உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறவர்களாக, உற்சாகமூட்டக்கூடிய பாடலை பாடுகிறவர்களாக, நம்முடைய அட்மாஸ்பியரை நாம சேஞ்ச் பண்ணி கொள்ளக்கூடிய, அதாவது வெளி சூழ்நிலையில உள் சூழ்நிலையை, அழுதுட்டோம், எல்லாரும் நம்மளை அடிக்க ரெடியா இருக்காங்க, இப்ப என்ன பண்றது, அவங்கள நான் கலத்துக்கு அடிக்கவா, ஒரு ராஜான்ற முறையில முதல்ல உங்களை கொன்னுறேன்டா,
எனக்கா சண்டை போட தெரியாதுன்றீங்க, பார் இப்போ உங்களை எல்லாத்தையும் நான் எப்படி வெட்டுறேன், வாங்க 800 பேர் இருக்கீங்களா, மொத்த பேரும் என் கூட நில்லுங்க, நான் உங்களை ஜெயிப்போம். அல்லது ஒத்தைக்கு ஒத்த வா, என்னுடைய வீரம் குறைஞ்சு போச்சா, என்னுடைய போர் திறன் குறைந்து போச்சா, என்னை பற்றி நீங்கள் என்ன பழி சொல்கிறீங்க, பார்த்துடலாம் அப்படின்னு அந்த ஜனங்களோட அவன் சண்டை போட்டுக்கிட்டு இல்லை. நம்ம பிரச்சனையே அதுதான். குடும்பத்தில் கூட ஒரு ஒரு தவறு செஞ்சிட்டோம், ஏதோ ஒரு பொருளை தப்பாக வாங்கிட்டோம், ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, நம்ம கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ பழி சொல்லும் பொழுது உடனே நம்ம வந்து அவங்கள பழி சொல்ல பார்க்குறோம். ஏன் உனக்கு புத்தி இல்லையா, நீ சொல்லியிருக்கூடாதா, நீ தடுத்துருக்கூடாதா அப்படின்னு நம்ம 2 பேரும் சண்டை போடுகிறோமே தவிர, என்ன நடக்கணுமோ அந்த நஷ்டத்திலேருந்து எப்படி மீளணுமோ, அல்லது அந்த பொருளை திருப்பி கொடுக்கணுமா, அந்த பொருளுடைய டேமேஜஸை கிளைம் பண்ணணுமா, இப்படி யோசிக்க மாட்டேன்றோம். சம்பவத்தை எப்படி திரும்ப செய்யறதுன்னு யோசிக்க மாட்டேன்றோம். நம்மளை பழி சொன்னவங்களை பழி தீர்க்க தான் பார்க்குறோம். நான் ராஜாவா இருந்தா என்ன நீ பழி சொன்னவனே உன்னை கொல்லுவேன். எப்படி ஒரு போர் வீரர்கள், இத்தனை போரை நான் ஜெயித்து கொடுத்துருக்கேன், இத்தனை வருஷம் நான் உங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்கேன், ஒரு நல்ல இடத்துல ஜிக்லாக்ல ஒரு ராஜாவை போய் பார்த்து பேசி தங்க வச்சிருக்கிறேன், இன்னைக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, முதல் முறையாக ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, இந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் உங்கள் துக்கத்தெல்லாம் வச்சுக்கிட்டு என் மேலே கல்லடிப்பீங்களா, அப்படி யோசிக்கலாவே. அதுதான் அந்த வெற்றிக்கான ஒரு மனநிலை பாருங்க. ஓ, அவங்களும் மனக்லேசத்தில் இருக்கிறாங்க, அவங்களும் பொருட்களை இழந்திருக்கிறாங்க, இப்போ நானும் மனக்லேசத்தில் இருந்து நானும் அவங்களோடய அழுதுகிட்டே இருக்க முடியாது, இப்போ நான் என்ன பலப்படுத்தி ஆகணும், எல்லாம் நஷ்டமாக போகும்போது நான் என்ன பலப்படுத்தி ஆகணும். படகு கப்பல் உடையும் பொழுது பவுல் கர்த்தர்களை தன்னை பலப்படுத்தி கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி பவுல் அப்பத்தை பிட்டு சாப்பிட்டான். அப்போதான் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் எவ்வளோ ஆறுதல் சொல்கிறான், எவ்வளவோ உங்களுக்கு கப்பற் சேதமே இல்லாமல் உடற்சேதம் பொருள் சேதமே இல்லாமல் உயிர் சேதம் ஏற்பட போகிறது இல்லைன்னா சொல்லி பார்க்குறான், யாரும் கேட்குற மாதிரி இல்லை. ஆனால் அவன் பலப்பட்ட போது, நீங்கள் ஒரு ஆள் பலப்பட்டால் உங்கள் குடும்பத்தையே தூக்கலாம். நீங்கள் ஒருத்தர் விசுவாசமுடையவர்களாக நம்பிக்கையுடையவர்களாக இருக்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற சூழலை மாற்றிக்கொள்ளலாம். கர்த்தருக்குள்ளே தன்னைத்தானே பலப்படுத்தி கொண்டான். பாருங்க, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. எல்லாம் என் கூட சேர்ந்து முடிஞ்ச வாய் திறந்து சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, கவலைப்படுறதுக்கு நேரம் இல்லை. அது சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, கவலைப்படுறதுக்கு நேரம் இல்லை. அப்படி கவலைப்படுற நேரத்தில் நாளைக்கு என்ன செய்யலான்றதை நான் யோசிக்க போறேன். நேற்று என்ன நடந்தது என்பதை குறித்து நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் நாளைக்கு என்ன செய்யலான்றதை நான் யோசித்தால் அந்த நேரத்தை நான் பிரயோஜனம் உள்ளதா மாற்றிக்கொள்வேன். 4வது, தாவீது ஜெபம் பண்ணான். என்ன பிரதர், 3வது பாயிண்ட் சொன்னீங்க தாவீது ஜெபம் பண்ணலன்னு, 4வது பாயிண்ட் சொல்றீங்க தாவீது ஜெபம் பண்ணான்னு. அங்கதான் ஜெபம் எப்படி வேலை செய்யுது நமக்கு தெரியணும். கர்த்தாவே பலப்படுத்தும், கர்த்தாவே சுகப்படுத்தும், கர்த்தாவே இப்படி கர்த்தர் என்னமோ ஒரு வேலைக்காரர் மாதிரியும், கர்த்தரை வந்து நம்ம கமாண்ட் பண்ணால் வந்து வேலை செய்கிறவர் மாதிரியும் நம்ம பண்ணுற ஜபங்கள் இருக்கு இல்லையா, எனக்கு அதை செய்யும் இதை செய்யும், உடனடியாக செய்யும், இம்மீடியட்டாக செய்யும், காப்பாற்றும், தடுத்து விடும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடி கார்டு செய்யக்கூடிய வேலையெல்லாம் கர்த்தர் செய்கிறாரு, ஒரு மேனேஜர் செய்யக்கூடிய வேலையெல்லாம் கர்த்தர் செய்யணும், ஒரு பணியாளன் செய்யக்கூடிய வேலையெல்லாம் கடைக்கு போய் பொருள் வாங்கிட்டு வானா அது போல் கர்த்தாவே எனக்கு நீங்கள் சாப்பாடு வேணும்னா உடனே அவர் ஆர்டர் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம ஜபங்கள்லாம் வந்து கர்த்தரை வேலை வாங்குவதாக இருக்கிறது. அந்த வேலை அவனே செஞ்சுக்கிட்டான் தாவீது. பலப்படுத்துறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீர் வந்து எஜமானன், எனக்கு நீர் வந்து தேவன், எனக்கு தெரியாதது உமக்கு தெரியும், நான் பார்க்காததை உமால பார்க்க முடியும், ஆகவே அதை தான் நான் கேட்பேன். அதான் அவனுடைய ஜபம் பாருங்க. தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் எனும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஏபோத்தை என்னிடத்துல கொண்டு வா என்றான். நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே பலப்படுத்தும், ஆண்டவரே சுகப்படுத்தும், எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அதே நேரத்தில் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கணுன்னாலோ அல்லது ஏதாவது முக்கியமாக தொழில் துவங்கணுன்னாலோ நமக்கு தீர்க்கதரிசிகள் தேவைப்படுவாங்க. ஏன்னா நமக்கு ஜெபம் பண்ண தெரியாது. நம்ம உடனே அந்த நேரத்தில் தான் தீர்க்கதரிசிகளை போய் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு சொல்லுங்க. இந்த வருஷம் நல்லா இருக்குமா, இந்த வருஷம் நான் பொருள் துவங்கலாமா, பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு மற்றவங்களுக்கு வேற வேற வாய்ப்பு இருக்குது, அவங்க அதை போய் செய்கிறாங்க. நமக்கு வேற வாய்ப்பு இல்லை, இந்த
ப்ராஃபட்ஸ் பாஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறவங்க இருக்காங்க, ஜெப வீரர்கள் இருக்காங்க, கர்த்தரோட நேரடி கனெக்ஷனில் இருக்கவங்க இருக்கிறாங்க. அதனால் நேரடியாக போய் அவங்கள்ட்ட கேட்டுறது. நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் இதற்காகவே வைக்கப்பட்டிருந்த ஆசாரியன் இடத்துலையே தாவீது கேட்டு சொல்லுன்னு சொல்லலை. என்னை கேட்டு சொல்லு, நான் போலாமா வேணாமான்னு கேட்டு சொல்லுன்னு சொல்ல, ஏபோத்தை என்னிடத்துல கொண்டு வா, நான் நேரடியாக பேசுகிறேன் கர்த்தர்ட்டன்னு பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இப்போ நேரடியாக நமக்குள்ளே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம யாரையோ போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, கொஞ்சம் கை வச்சு தலையில் கை வச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உற்சாகப்படுத்துறதோ உற்சாகமான வார்த்தைகளை பேசுறதோ தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் போகலாமா வேணாமா, இப்போ ஒரு தொழிலை துவங்கலாமா வேண்டாமா, இந்த பொண்ணை கட்டலாமா, இந்த பையனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு இந்த கேட்குறதெல்லாம் இருக்குது பாருங்க. அதுக்கு சில பேர்கிட்ட கேட்குறது வந்து ரொம்ப அபத்தமாக இருக்குது. சரி, அது நம்ம சப்ஜெக்டுக்குள்ள இல்லை. எப்படியோ கல்யாணம் ஆனால் சரி, எப்படியோ வேலைகளே துவங்குனீங்கன்னா அதுவே பெரிய விஷயம். யார்கிட்ட கேட்டு துவங்குங்க. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டியது தான், தாவீது என்னை பலப்படுத்தும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணல, ஆனால் நான் இப்போ போகலாமா வேணாமான்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஆஸ்கிங் ரைட் கொஸ்டின் டு ரைட் பர்சன், சரியான கேள்வியை சரியான நபரிடத்துல கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்துல அவன் கேட்குறான், நான் போகலாமா, இப்போ நான் போனால் எல்லாத்தையும் எடுத்துப்பனா? இதுதான் அவன் கேட்ட கேள்வி. இப்போ 6th பாயிண்ட் என்ன, யார் தன்னைத்தானே பலப்படுத்தி கொண்டார்களோ அவர்களுக்கு எப்பொழுதுமே தேவன் ஆம் என்று சொல்லுகிறார். ஏன் இன்னும் உங்க ஜபத்துக்கு பதில் வரல தெரியுமா? ஜபத்துக்கு முன்னால சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்குது. நாம வந்து எல்லாம் ஜபம், எதிலும் ஜபம், எப்பொழுதும் ஜபம்ன்ற ரீதியில போயிட்டோம். என்ன ஜபம்தான் எல்லாம் அப்படின்னு, ஜபமே ஜெயம் இல்லையா நமக்கு? அப்படி ஒரு வசனமே இல்லைன்றது நமக்கு தெரியல. ஜபமே ஜெயம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு பைபிள்ல இருக்குது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இல்லையா? ஆனா நாம எங்கேயோ எப்படியோ எதையோ சேர்த்து 2-3 வசனத்தெல்லாம் சேர்த்து 2-3 சம்பவத்தெல்லாம் சேர்த்து சொல்றதுக்கு நல்லா இருக்குது, சொல்லும் போது ஒரு கெத்தா இருக்குது. என்னது? ஜபமே ஜெயம். பிரேயர் பிரிங்ஸ் விக்டரி. இந்த வசனம் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க, எனக்கு ரொம்ப தேவைப்படுது அந்த வசனம். ஒருவேளை நான் தப்பா இருக்கலாம், கண்டுபிடிச்சு கொடுங்க. ஜபமே ஜெயம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கொடுங்க. அவன் ஜெபித்தான் ஜெயித்தான் அதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. வசனம் இப்படி இருக்கு பாருங்க, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த மாதிரி இருக்கணும், நெத்தியில் அடிச்ச மாதிரி இருக்கணும். தாவீது அந்த பிரின்சிபல்ஸை புரிஞ்சுக்கிட்டான். இப்போ பலப்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு காரணம் சொல்லிக்கிட்டு என்ன 40 நாள் உபவாசம் பண்ணி கர்த்தர் என்னை பலப்படுத்த போறான்னு சொல்றதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைப்பா. நான் ஏபோத்தை பார்த்து கேட்டா, நான் தேவனை பார்த்து கேட்டா, நான் தேவன்கிட்ட போய் ஜெபம் பண்ண என்ன கேட்பேன்னா, நான் பலமா இருக்கிறேன், ரெடியா இருக்கிறேன், செய்யிட்டா எடுத்துப்பனா, என்னோட ரிஸ்க் ஓகேவா, நான் இப்ப போனா சரியா, இதெல்லாம் இப்ப என்னால இங்கேருந்து பார்க்க முடியாது, இதெல்லாம் உங்களால தான் பார்க்க முடியும். ஆகவே நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. தேவன் என்ன சொல்றாரு? நீ பலப்படுத்த தன்னைத்தானே பலப்படுத்தி கொண்ட ஒரு நபருக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை எஸ், ஆமேன், போகலாம், செய்யலாம், அதான் வரும். சொல்றாரு பாருங்க, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். நீங்க மோட்டிவேட்டடா இருக்கும்போது ஒருபோதும் தேவன் உங்களை டிமோட்டிவேட் பண்ண மாட்டார். அதான் இதனுடைய விஷயம். ஒருவேளை நீங்க டிமோட்டிவேட்டடா இருக்கும்போது தேவன் சில சமயம் மோட்டிவேட் பண்ணுவார், அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மோட்டிவேட்டட் ஆன ஒரு ஆளு, தன்னைத்தானே கர்த்தருக்குள்ள பலப்படுத்தி கொண்ட ஆளு, எப்ப போய் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அதற்கு எஸ் தான் சொல்லுவாரு. நமக்கு ஏன் நிறைய நேரம் எஸ்ஸும் நோ எதுவுமே வரமாட்டேங்குது, நம்ம ஜபத்துக்கு ஒரு பதிலே வரமாட்டேங்குதுன்னா, ஜபத்துக்கு முன்னால செய்ய வேண்டிய விஷயத்த நம்ம செய்யறது இல்லை. நமக்கு ஆதியும் அந்தமும் ஜபமும் நினைச்சுக்கிறோம். இல்ல, ஜபத்துக்கு முன்னால ஒரு விஷயம் செய்ய வேண்டியிருக்கு, நம்மளை நாமளே பலப்படுத்திக் கொள்வது, நம்மளை நாமளே உற்சாகப்படுத்திக் கொள்வது. அப்படி செஞ்சுட்டு பிறகு போய் வேற ஒரு விஷயத்துக்கு ஜெபம் பண்றான், வழிக்காக ஜெபம் பண்றான், வழி நடத்துதலுக்காக ஜெபம் பண்றான். அது தேவனுடைய காரியம். அதை செய்யும், இதை செய்யும், கால் வலியை சுகமாக்கும், தலைவலியை சுகமாக்கும், கால் அமுத்தி விடும், கை அமுத்தி விடும்னு அவன் எனக்கு அப்படிலாம் தோணும். சொல்லுமே, ஆண்டவரே கால்களெல்லாம் சுகமாக்கணும்னு இப்போ ஆண்டவர் என்கிட்ட கேட்கணும், இப்போ நான் வந்து கால் அமுத்தி விடட்டுமா, என்னப்பா பண்ணணும் நான், ஆண்டவரே என் கால் நல்லா இருக்குது, எந்த பக்கம் ஓடட்டும் அப்படின்னு கேட்டாவது பரவாயில்ல, புரிந்து கொள்வீங்கன்னு நினைக்கிறேன் நான்.
இப்போ ஆண்டவர் போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் போன்னு சொல்லிட்டாரு. இப்போ எல்லாம் எரிஞ்சு போய் கிடக்குது. இப்போ எரிஞ்சு போய் கிடக்கிறத பார்த்தா போக முடியாது. என்ன மிச்சம் இருக்குது அதை வச்சு தான் இனி உள்ள வாழ்க்கையை போராட முடியும். அது அப்படி இருந்திருந்தா, சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, எனக்கெல்லாம் அப்போ தெரிஞ்சிருந்ததுன்னா 10 வருஷத்துக்கு முன்னால் அந்த இடத்தினுடைய விலை இவ்வளவு தாங்க, அப்போ வாங்கி போட்டிருந்துருக்கலாம். இதை பேசுகிற டைமுக்கு ஏதோ 2 ரூபாயை சம்பாதிக்க போகலாம். உட்காந்து ரொம்ப பெரிய கவலைப்படுற மாதிரி அப்போ செஞ்சுருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன், இந்த மிஸ் பண்ணதே பேசிகிட்டு இருப்பாங்க. மிஸ் பண்ணதே பேசிகிட்டு இருக்கிறதுனால எதை உங்களுக்கு நீங்கள் கெயின் பண்ண போகிறீங்க? அதெல்லாம் பேசாதீங்க, நிறுத்திடுங்க. இப்போ என்ன இருக்குது? வாட் யூ ஆர் ஹேவிங் நவ். Do something now with what you are having now. உன்னிடத்தில் இருப்பது என்ன? ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, ஏன் கடன் ஆச்சுலாம் இல்லை. உன்னிடத்தில் இருப்பது என்ன? எப்படி நம்ம பார்க்கிறோம்னு சொல்லி சொன்னா, 9வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். 600 பேர் கூட புறப்பட்டு போனாங்க. ஆனா 600 பேர் கூட தொடர்ந்து வரல. உங்களோடு வருகிற எல்லாரும் உங்களை தொடர்ந்து பின்பற்ற போகிறது இல்லை. அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு சோர்வு இருக்குது, அவங்களுக்கு பயம் இருக்குது. அப்போ ஒரு ஆற்றங்கரை பக்கத்துல வரும்பொழுது தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடினாலே பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். நிறைய நேரத்தில் இந்த ஆற்று பக்கத்துல தான் செக்கிங் பாயிண்டே இருக்கும். நிறைய சம்பவங்கள் நீங்கள் வாசிக்கலாம். இதை தான் கடக்க முடியாது, இந்த தண்ணி பக்கத்தில் ஒரு சோதனை வந்துடும். இதில் ஒரு 200 பேர் என்ன பண்ணிட்டாங்க, இனி எங்களால் வர முடியாதுன்னு நின்ட்டாங்க. அதுக்காக தாவீது நிற்கலை. ஓ, உங்களை நம்பி வந்தனே, எப்படி நம்ம 400 பேர் போனால் மட்டும் எப்படி ஜெயிக்க முடியும்? அதெல்லாம் ஓடலை அவனுக்குள்ள. அவன் நடந்துக்கிட்டே இருக்கிறான் முன்னால். வர்றவன் வா, நான் எல்லாத்தையும் திருப்பி கொள்வேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் திருப்பி கொள்ள தான் போகிறேன். அது என் மேலே எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுடுச்சு. வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதுனால அவங்க எல்லாம் திரும்பி வந்துட போகிறதில்ல, நான் தான் போய் மீட்டுக்கொள்ளணும். கர்த்தர் சொல்லிட்டாரு போய் மீட்டுக்கொள்ளுன்னு சொல்லி இப்போ போயே ஆகணும். அவன் தொடர்ந்து போகிறான். என்ன உங்ககிட்ட இருக்கோ அதை வைத்து தான் நீங்கள் போக முடியும். வழியில் சிலது அதிலிருந்து கூட மிஸ் ஆகும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் போயிட்டே இருக்கணும். ஒரே நோக்கம், ஒரே எண்ணம் தான். இழந்த எல்லாவற்றையும் சகலவற்றையும் திருப்பி கொள்ளுவேன் கர்த்தர் சொல்லிட்டாரு, அதை நான் திருப்பி கொண்டே ஆவேன். இப்போ போகும்போது சில பேருக்கு அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம்னா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க மாட்டோம். யாரையும் வீட்டில் இருக்கவங்களை கண்டுக்க மாட்டோம் இல்லையா? வேலை வேலை வேலை, லட்சியம் 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 லட்சியம்னு இருப்போம். நிறைய பேர் பாருங்க, இந்த லட்சியம் லட்சியம் லட்சியம்னு இருக்கிறவங்க ரொம்ப நாள் ஆகுது லட்சியத்தை அடையிறதுக்கு. ஏன்னா அந்த லட்சியத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிறைய விஷயம் பக்கத்திலே கிடக்குது, அதை கவனிக்க மாட்டேன்றோம். 11வது வசனம். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து, அவன் உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். இங்க போற வழியில ஒருத்தனை பார்க்குறாங்க. இவங்களுக்கு எதுவும் தெரியாது, நமக்கு ஹெல்ப் பண்ணுவான், இவன் நமக்கு உதவியாக இருப்பான்லாம் இவங்களுக்கு தெரியாது. ஒருத்தன் பசியில் கிடக்கிறான், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திராட்சை பழம்லாம் கொடுத்து அவனுக்கு உள்ள உயிரை கொண்டு வர்றாங்க. அவன் உயிரடைஞ்சிடறான். பாருங்க, போகிற வழியில், உங்களை லட்சியத்துக்கு போகிற வழியில், லட்சியத்தை அடைஞ்ச பிறகு தான் நான் யாருக்கும் உதவி செய்வேன். என் பிரச்சனை, எனக்கே எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன், என்னதே எல்லாத்தையும் கொண்டு போயிட்டானுங்க, அவனுக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கானுங்களோ தெரில, நான் பின்னால் விரட்டிக்கிட்டு போய் ஆகணும். இதில் நடுவில் நான் நின்றுலாம் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, எனக்கு பிறன் யார், என் வேலையும் எனக்கு பெருசாக இருக்குதுன்னு போகிறத விட ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படிங்கிற கேள்வியை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்குது நல்லது. நம்முடைய பெரிய பிரச்சனை வாட் இஸ் இன் ஃபார் மீ. நான் ஒரு காரியத்தை செய்கிறேன்னா அதில் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், அதில் எனக்கு என்ன பேர் கிடைக்கும், இதை செய்கிறதுனால எனக்கு என்ன உண்டாகும், அது மட்டுமே தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. நான் உங்களுக்கு எப்படி உதவுவது, மற்றவர்களுக்கு எப்படி உதவுவது அப்படின்றது கேள்வியாக இருக்கிறது. சில சமயங்களில் இதெல்லாம் செய்யும்பொழுது, இப்படி பிரசங்கங்கள்லாம் பண்ணும்போது, இதனால் நமக்கு என்ன பலன் அப்படி யோசனை வரும். இதனால் நமக்கு என்ன லாபம்,
இல்லை நமக்கு என்ன லாபம்ன்றதை விட இது எத்தனை பேரை போய் ரீச் ஆகுது. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்காம போயிருந்தா எத்தனை பேருடைய வாழ்க்கை கெட்டு போக போகுது. அது இந்த வார்த்தையை அவங்க கேட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பு மனம் உண்டாச்சுன்னா அது அவங்க சந்ததியே லாபம் செலுத்துது. இது மாதிரிலாம் யோசிக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும்ன்றது இல்லை, அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் வரும்போது தான் நம்மளால் மற்றவர்களுக்கு உதவியே செய்ய முடியும். ஆனால் அந்த உதவிக்குள்ளாக தான் நமக்கான வாய்ப்புகளே இருக்குது. அந்த சின்ன சின்ன விஷயங்கள், வழியில் பார்க்குற விஷயங்கள் இருக்குது பாருங்க, அப்படியே கண்ணை கட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போயிட்டு இருந்தோம்னா உதவிக்கு கிடைக்கக்கூடிய ஆட்கள்லாம் பக்கத்தில் இருக்காங்க. இவன் தான் ரொம்ப முக்கியமான ஆள். தாவீது சகலவத்தையும் திருப்பிக் கொள்வதற்கு இவன் தான் முக்கியமான ஆள். ஆனால் உதவி செய்யும் போது தெரியாது, இது இவன் தான் நமக்கு உதவி செய்ய போறான்லாம் தெரியாது. 13வது வசனம், தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு, நான் அமலேக்கியருடைய வேலைக்காரனாகிய ஈப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். இன்னொரு விஷயம், இவங்க புறப்படாமலே இருந்திருந்தாங்கன்னா எல்லாம் எப்படி எங்க வேவுக்காரர்களை அனுப்பி அங்கே அமலேக்கியர்கள் எங்கே இருக்கிறாங்க பார்த்துட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லி நேரத்தை கடத்திருந்தாங்கன்னா, எக்ஸ்கியூஸ் சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க ஜெயிச்சிருக்கவே முடியாது. கிளம்புவோம் முதல்ல அப்படின்னா கிளம்புறது இவங்களே அறியாமலேயே வழியிலேயே உதவி இருக்கிறது. நீங்கள் கிளம்பாமல் இருக்கிறது தான் பிரச்சனை, எதுவுமே செய்ய துவங்காமல் இருக்கிறது தான் பிரச்சனை. கரெக்டாக செய்யணும்னு நினச்சி எதுவும் செய்யாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. செய்ய ஆரம்பிச்சிடுங்க. நீ புறப்பட்டு போ, கர்த்தருக்குள்ள உங்களை பலப்படுத்திக்கிட்டீங்கன்னா நீ புறப்பட்டு போன்ற சத்தம் உங்களுக்கு கேட்டுரும். கேட்டுடுச்சுன்னா நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். போகிற வழியில் தப்பாக செஞ்சால் திருத்திக்கலாம். போகிற வழியில் உங்களுக்கு உதவிகள் அங்கங்கே இருக்கிறது. இவங்க தாவீதுக்கு யோசித்து கூட பார்க்கல எப்படி ஒரு உதவி கிடைக்கும்னு. லட்டு மாதிரி ஒரு உதவி பாருங்க. ஐயா, நான் இந்த நாளுடைய வேலைக்காரன். சரி, இவன் கேட்குறான் அவங்களாம் எங்கே இருக்கிறாங்க, என்ன அந்த தண்டின் இடத்திற்கு கூட்டு போ அப்படின்னோடனே அவன் சில டிமாண்ட்ஸ் வைக்கிறான். என்னை மறுபடியும் என்னோட எஜமான்ட்ட ஒப்படைக்க கூடாதுன்னா நான் உங்களை கூட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டு போகிறான். கூட்டு போனால் அங்கே எல்லாவற்றையும் அவர்கள் திருப்பி கொள்ளுகிறார்கள். அப்போ இந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க, தோல்வியை ஒத்துக்கொள்வது, வெற்றி அடையணுன்ற பொறுப்பை எடுத்துக்கொள்வது, கர்த்தருக்குள்ள தன்னைத்தானே திடப்படுத்திக் கொள்வது, நான் புறப்பட்டு போகட்டுமா அப்படின்னு கர்த்தர்கிட்ட கேட்டு போ அப்படின்ற அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வது, பிறகு போகிற வழியிலேயே மற்றவர்களுக்கு உதவி செய்வது. என்னோட லட்சியத்தை அடையிறது மாத்திரம் முக்கியம் இல்லை, நிறைய நேரத்தில் மற்றவர்களுடைய லட்சியத்தை அடைய வைப்பதின் மூலமாகத்தான் என்னுடைய லட்சியத்தை நான் அடைஞ்சிக்க முடியும். மற்றவருடைய ஆசையை நிறைவேற்றுவதன் மூலமாக தான் என்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஆகவே வழியில் நான் உதவி செய்து கொண்டே போகிறேன். அங்கே எனக்கு உதவி ஆயத்தமாக ஏற்கனவே காத்திருக்கிறது. அப்படி காத்திருக்கிறத நான் புரிந்து கொண்டு அதில் அவங்கள நான் தூக்கி அந்த உதவியை பெற்று எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொள்கிறான். அதான் ரொம்ப முக்கியம். தோல்வியை தவிர்க்க நினைக்கிறதுன்றது வேற, எல்லாவற்றையும் திருப்பி கொள்கிறது என்பது வேற. சில பேர் தோல்வியை தவிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த நல்ல காரியமும் செய்யாமல் இருப்பாங்க. இல்லை, தோல்வி அடைந்தா கூட பரவாயில்ல, நான் போய் அதை முயற்சி செய்வேன் அப்படிங்கிறதுக்கு போகும்போது தான் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்குது. இறுதியா இந்த அமலேக்கியேட்டேருந்து என்ன பாடம் கற்றுக்கலாம்? தாவீதிலிருந்து இவ்வளோ பாடம் கற்றுக்கிட்டோம், இந்த அமலேக்கியேட்டேருந்து என்ன பாடம் கற்றுக்கலாம் அப்படின்னா, 3 நாளைக்கு முன்னால் கொள்ளையடிச்சிட்டு அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 16வது வசனம், இவன் அவனை கொண்டு போய் விட்ட போது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தியர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். 3 நாளைக்கு முன்னால் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவங்க வேற 3 நாளாக டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 4-5 நாள் ஆகிப்போச்சு போல் இருக்கு. இப்போ ஒரு வெற்றி பெற்ற பிறகு ஒரு 3 நாளாக 4 நாளாக அந்த வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்ககிட்ட அதுதான் தாவீது இவங்களை ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. தேர் இன்டாக்சிஃபைடு வித் தேர் விக்டரி. வெற்றி என்கிற மயக்கத்தில் அவங்க இருக்கும்போது ஈஸியாக பின்னால் வந்து எல்லாத்தையும் இவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் தப்பிக்கிறான், மீதி மொத்த பேரையும் அடித்து கொண்டுட்டாங்க. டோன்ட் டுவெல் ஆன் யுவர் பாஸ்ட் விக்டரி ஃபார் அ லாங் டைம். உங்களுடைய பழைய வெற்றிகள்லேயே ரொம்ப நாள் தங்காதீங்க. வெற்றியில் சந்தோஷப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். எப்படி தோல்வியில் அழ வேண்டியது முக்கியமோ அதே போல் வெற்றியில் சந்தோஷப்பட வேண்டியது முக்கியம்.
எப்படி தோல்வியில அழுது கொண்டே இருக்கக்கூடாதோ அதுபோல வெற்றியில மகிழ்ந்து கொண்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர் ஒரு வெற்றியை பெற்றுட்டு வாழ்க்கை முழுதும் வெற்றின்னு நினைச்சுக்கிறாங்க. ஒரு வேலையை செய்வாங்க, என்னைக்கோ ஒரு நாள் வேலையை செஞ்சிருப்பாங்க. அவங்களோட கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னா, நாங்கள் பொதுவாக இப்படி தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒருத்தர் சுகர் பேஷண்ட்டு, அவர் டாக்டர்கிட்ட போயிருக்காரு. போனால் சுகர் கூடி போச்சு. என்ன சாப்பிட்டீங்க, ஏன் இனிப்பெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு டாக்டர் கேட்க, எங்கே டாக்டர், இல்லவே இல்லை, இந்த வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் ஒரு லட்டு சாப்பிட்டேன், திங்கக்கிழமை ஒரு லட்டு சாப்பிட்டேன், அவ்வளோதான். திங்கக்கிழமை ஒரு லட்டு சாப்பிட்டா இப்படி ஆயிருக்காத அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். வேற என்ன சாப்பிட்டீங்க? வேற என்ன, செவ்வாய்க்கிழமை ஒரு மைசூர் பாக் சாப்பிட்டேன், திங்கக்கிழமை என்ன சாப்பிடல, லட்டு சாப்பிடல, திங்கக்கிழமை லட்டு சாப்பிட்டேன், செவ்வாய்க்கிழமை மைசூர் பாக் சாப்பிட்டேன்னு 7 நாளும் 7 ஸ்வீட் சாப்பிட்டு இருக்கிறார், வேற வேற ஸ்வீட் சாப்பிட்டு இருக்கிறார். சில பேர் ஒரு நாள் வெற்றி நடந்திருக்கும், அல்லது ஒரு நாள் அவங்க ஒரு குறிப்பிட்ட வேலையை செஞ்சிருப்பாங்க. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்க வாழ்க்கையிலேயே அதுதான் இருக்கிறது போல அவங்களுக்குள்ளே அவங்க ஒரு இல்யூஷன்ல இருப்பாங்க. டோன்ட் டுவெல் ஆன் யுவர் சக்சஸ் ஃபார் லாங் டைம். அடுத்த வேலை, அடுத்த முயற்சி, அடுத்த பயிற்சி, அதுக்கு நம்ம போகணுமே தவிர நாம என்றைக்கோ பெற்ற வெற்றியில அப்படியே மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். ஆனா அந்த வெற்றியிலேயே ஒரு போதையாகி அந்த வெற்றியே எனக்கு போதுன்ற மாதிரி நின்றக்கூடாது. அப்படி நின்னதுனாலதான் அமலேக்கியரை தாவீதால ஜெயிக்க முடிந்தது. வெற்றி பெற்றாச்சு, ஒரு நாள் கொண்டாடியாச்சு, போங்கடானா 3 நாள் அங்கேயே உட்காந்துருக்கிறீங்க. வெற்றி பெற்று கிடைக்காது, கிடைச்சி போச்சு, இது மாதிரி வெற்றியை நம்ம அனுபவிச்சதே இல்லைன்ற அந்த ஆர்வத்துல தொடர்ந்து அதற்குள்ளாக மகிழ்ந்து கொண்டிருக்கும் போது பின்னால வரப்போற லாஸ் அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ தாவீதுகிட்ட இருந்தும் பாடம் கத்துக்கிறோம், அமலேக்கிட்ட இருந்தும் பாடம் கத்துக்கிறோம். தாவீதுகிட்ட என்ன பாடம் கத்துக்கிறோம்? தோல்வி நிரந்தரமானதல்ல, தோல்வி நிரந்தரமானதல்ல. ஃபெயிலியர் இஸ் நாட் பெர்மனன்ட், ஃபெயிலியர் இஸ் நாட் பெர்மனன்ட். நாம திருப்பி போய் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும், நம்மளை நாமளே பலப்படுத்திக்கிட்டு போனா முடியும். வழியில உதவிகள் நமக்கு தெரியாமலே காத்திருக்குது. சின்ன சின்ன காரியங்களில் கவனம் செலுத்துவதன் மூலமாக, மக்கள் மேல அன்பு செலுத்துவதன் மூலமாக நமக்கான உதவிகள் நமக்கு கிடைக்குது. அப்படியெல்லாம் நம்ம தோல்வியை திருப்பி கொள்ள முடியும். அமலேக்கிட்ட என்ன பாடம் கத்துக்கிறோம்? வெற்றி என்பது ஒரு முறை மாத்திரம் பெறுவதல்ல, ஒரு வெற்றியில எல்லாம் முடிஞ்சு போகிறதில்ல. ஒரு வெற்றி ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்காது. ஒரு முறை 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டா போதுன்னு கிடையாது. அது போதுன்னு நினைச்சீங்கன்னா கொஞ்ச நாள் அது எல்லாமே கரைஞ்சி மறுபடியும் அதே பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துருவோம். அப்ப அந்த 1 லட்சம் சம்பாதிச்ச பிறகு அந்த 1 லட்சத்தை வைத்து அடுத்தடுத்து எப்படி சம்பாதிக்கிறது, அடுத்தடுத்து எப்படி பணத்தை ஈர்ப்பது என்று யோசிக்கணும். ஒரு வெற்றி அல்ல, வெற்றியினுடைய முடிவு அது அல்ல. ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபைனல், சக்சஸ் இஸ் நெவர் எண்டிங். வெற்றி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. ஆனா தோல்வி என்பது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடியதல்ல, அது நீங்கள் திருப்பிக் கொள்ளக்கூடிய ஒன்று. நாம தோல்வி நிரந்தரமானதுன்னும் வெற்றி ஒன்றே ஒன்றுதான் நினைச்சிறதுனால தான் நிறைய சிக்கல்கள்ல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் கண்கள் திறக்கப்படுமானால், நீங்கள் ஒருவேளை ஒரு வெற்றியை சமீபத்தில் தான் பெற்று அதற்குள்ளே ஆசைப்பட்டு அதற்குள்ளேயே மயங்கி இருப்பீங்கன்னா, உங்கள் கண்களை திறந்து அடுத்த வேலையை செய்ய பாருங்க. நீங்கள் தோல்வியில் இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த தோல்வி நிரந்தரமானதல்ல. யூ கேன் ரீபவுண்ட், மறுபடியும் நீங்கள் மேலே வர முடியும். சில நம்பிக்கைகளை புதுப்பித்துக் கொள்வதன் மூலமாக, உங்களை நீங்களே பலப்படுத்திக் கொள்வதன் மூலமாக, சின்ன சின்ன உதவிகளை உங்களால் என்ன முடியுமோ அந்த நீங்க போகிற பாதையில மற்றவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கவனம் செலுத்துவதன் மூலமாக உங்க ப்ரொமோஷன்ஸை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் நீங்க கற்றுக்கொள்வீர்களானால் நிச்சயமாக சோர்விலிருந்து மேலே வந்து ஜெயத்தை நீங்கள் திராட்சை பழத்தை புசிக்கிறது போல புசிக்க முடியும். ஆண்டவர் அதற்காக உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். பலப்படுத்துறதில்லை, அதுக்காக நீங்க ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் வழிகாட்ட, போ என்று சொல்ல, நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொல்ல ஆண்டவர் காத்திருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வில் நாங்கள் ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில இருந்தாலும் கூட, தாவீது கர்த்தருக்குள் தன்னைத்தானே பலப்படுத்தி கொண்டான் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நாங்கள் எங்களை நாங்களே பலப்படுத்தி கொண்டு எங்களுடைய தோல்விகளை ஜெயங்களாக மாற்ற, எங்களுடைய துக்கங்களை சந்தோஷங்களாக மாற்ற, எங்கள் இழப்புகளிலிருந்து திருப்பிக் கொள்ள, நாங்கள் எதையெல்லாம் இதுவரை இழந்து போனோமோ அதை எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அதற்கு போ, சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்கிறதற்காக உமக்கு நன்றி.
இந்த வார்த்தை எங்களை பலப்படுத்தி இருக்கிறது. இங்கே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் இழந்தவை எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வார்களாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து உங்களுடைய காணிக்கைகள் வரவேற்கப்படுகிறது. இந்த ஊழியத்திற்கு உதவுவதற்காக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா, எங்களுடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் உற்சாகப்படுத்தப்பட்டிருந்தா, தெளிவு பெற்றிருந்தா, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த ஊழியத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக இதே போன்ற வார்த்தைகள் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேருவதற்கு நீங்கள் உதவும்படியாக கேட்கிறோம். எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து தினந்தோறும் காலையில் வருகிற செய்திகளை நீங்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு இந்த ஊழியங்களை அறிமுகப்படுத்துங்க, இந்த செய்திகளை அறிமுகப்படுத்துங்க. அதன் நிமித்தமாக அவர்களும் கூட தெளிவு பெறுவதற்கு, விடுதலை அடைவதற்கு அது உதவியாக இருக்கும். நன்றி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.